Jenny, Jenny, yeah. Climb the ladder from the bottom floor. Now they see my name on every. அடுத்து ஜெனிக்கு நடக்கிற இன்சல்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ரெஸ்பெக்ட். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய என்னமோ ஜெனி தப்பு பண்ணிட்டாங்க, மற்றவங்கெல்லாம் உலகத்தில் ரொம்ப நல்லவங்களாக வாழ்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறது, இவங்க தான் பத்தினியா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் காசிப்ஸ் போகிறது அப்படிங்கிறது சொல்லலாம். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜெனி எப்போல்லாம் வெளியில் போகிறாங்களோ அப்போ இந்த நபர்கள், அதாவது அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய நபர்கள், ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜெனி க்ராஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா எச்சி துப்புறது ரோட்டில். ஸோ அதாவது அவங்களுடைய டிஸ்ரெஸ்பெக்ட், அவங்களுடைய பவரை அவங்க அந்த நடைமுறை வழக்கில் காமிக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து பப்ளிக் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியலை. அதாவது அந்த காலத்தில் வெத்தலைப்பாக்கு போடுவாங்க, ஸோ ஓரமாக, அதாவது மக்களுக்கு இடையூறு இல்லாமல் எச்சில் துப்புவாங்க, அப்படி தானே. ஸோ இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஜெனியினுடைய அப்பா டிரைவிங் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா பஸ்ஸிலேருந்து இறங்கி அவரால் எச்சில் துப்ப முடியாது. ஸோ அந்த கிடைக்கிற ஃப்ரீ டைம் தன்னுடைய வாயில் ஒரு தண்ணீர் உமிழ்கிறது, இல்லை ஏதாவது ஒன்று சாப்பிட்ருந்தாங்க அப்படின்னா அதை வெளியில் துப்புறது வழக்கம். ஸோ இதை பயன்படுத்தி கொண்டு ஜெனியினுடைய அப்பா மீது ஒரு வழக்கு போட்டு அதை வந்து அப்படியே ஜெனியினுடைய அப்பா செய்த செயல்பாடை ஜெனிக்கிட்ட அப்படியே இந்த நபர்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணி காமிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். பட் ஜெனியினுடைய அப்பா கேரக்டர் அதுவும் கிடையாது, ஜெனியினுடைய கேரக்டரும் அது கிடையாது. இது மிகப்பெரிய ஒரு பப்ளிக் ஹராஸ்மெண்ட் அண்ட் இன்சல்ட், டிஸ்ரெஸ்பெக்ட் அப்படின்னு கூட சொல்லலாம், சமூகத்தில் நடக்கக்கூடிய அவல நிலை. இப்போ ஜெனி தன்னுடைய வீட்டில் இருக்கிற காலகட்டம் பார்த்திங்க அப்படின்னா, தன்னுடைய தம்பிக்கு பெண் பார்க்குற படலம் நடக்குது. ஏன்னா திருமண வயது எட்டிட்டார் இல்லையா, ஸோ அவருக்கு திருமணம் செய்யக்கூடிய நிலை வருது. ஸோ அந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா ஜெனியினுடைய தம்பி அவங்களுக்கு பெண் கொடுக்க யாரும் முன் வரலை, உறவினர்கள் கூட. ஏன் அப்படின்னா, ஜெனி வந்து வாளா வெட்டியாக வீட்டில் இருக்கிறதுனால எப்படி உங்களை நம்பி நாங்கள் பெண் கொடுக்கறது, ஆல்ரெடி ஒரு பெண் உங்களுடைய வீட்டில் இருக்காங்க, ஸோ எப்படி வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி கசமுசா அப்படிங்கிறது போய்கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனாலேயே தன் தம்பியினுடைய திருமணமும் தள்ளி போகுது அப்படின்னு சொல்லலாம் ஜெனியினுடைய வாழ்க்கையில். இந்த டைம் அவங்க யூஸ் பண்ணுற மெத்தடாலஜி பார்த்திங்க அப்படின்னா மேட்ரமோனி. ஸோ இந்த காலகட்டம் மேட்ரமோனியில் எல்லாமே ஆஃபர் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அது மாதிரி மேட்ரமோனியில் அவங்க சர்ச் பண்ணுறாங்க. அப்படி அவங்களுக்கு ஒரு வரன் கிடைக்குது. அந்த வரன் பார்த்திங்க அப்படின்னா சென்னையிலேருந்து அமையுது. சரி அப்படின்னு சொல்லி சென்னையில் போய் அந்த பெண்ணை பார்க்கலாம் அப்படின்னு ஜெனியினுடைய குடும்பம் தன் தம்பியோட கிளம்புறாங்க. போய் பார்க்குறாங்க, பார்த்து பேசுகிறாங்க. பட் அந்த பெண் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளவு பிடி கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். பட் அவங்களுடைய ஃபேமிலி என்ன சொல்கிறாங்க, நாங்கள் உங்கள் பையனுக்கு பெண் கொடுக்குறோம், எங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜெனியினுடைய அம்மாவும் தம்பியும் சரி நாங்களும் ஒத்துக்கொள்கிறோம் திருமணத்திற்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஜெனிக்கு இதில் கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஜெனி சொல்கிறாங்க தன்னுடைய தம்பிக்கிட்டேயும் அம்மா அப்பா கிட்டேயும், இன்னும் நம்ம வேற ஒரு பொண்ணா நல்லா பார்க்கலாமே, அதாவது இன்னும் கொஞ்சம் அழகாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் அதாவது குடும்பத்திற்கு இன்னும் ஏற்ற பொண்ணாக ஸ்டேட்டஸ் வைஸ் கொஞ்சம் பார்க்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஜெனியினுடைய தம்பி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை எனக்கு இந்த பெண்ணை பிடிச்சிருக்கு, இந்த பெண்ணை திருமணம் செய்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சரின்னு சொல்லி ஜெனியும் ஓகே உனக்கு பிடித்திருந்தா சரி அப்படின்னு சொல்லி வீட்டில் சம்மதம் தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஜெனி தம்பியோட திருமணம் நடைபெறுது ஜெனியினுடைய வீட்டிலையே அப்படின்னு சொல்லலாம். ஸோ வீட்டில் திருமணம் நடைபெற்று அங்கேயே ரிசப்ஷனும் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜெனி வந்து அவங்களுடைய ஸ்டேட்டஸ், காஸ்ட், ரிலீஜன் எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்லலாம். பட் ஜெனியோட தம்பி ஒய்ஃப் பார்த்திங்க அப்படின்னா ஜெனி மேலே ஒரு ஜெலசி ஃபீல் ஆகுறாங்க, பெண் பார்க்க போனதுலேருந்தே அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜெனிக்கிட்ட நாத்தனார் அப்படிங்கிற முறையில் அவங்க பேசவும் இல்லை, ரெஸ்பெக்டும் கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். ஜெனியை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே அவங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஜெனி அதை எதுவுமே பெரிதுபடுத்தலை. சரி தன் தம்பியோட சந்தோஷம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அதை விட்டுடுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பெண் வந்து ஐடியில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், சம்பாதிக்கக்கூடியவர்கள். ஜெனி பார்த்திங்க அப்படின்னா வேலைக்கு போகலை, வீட்டில் இருக்காங்க இல்லையா, அதுவும் வாழா வெட்டியாக இருக்காங்க, கணவன் வேற இல்லை இல்லையா. ஸோ அந்த ஒரு இழிவு அப்படிங்கிறது கூட சொல்லலாம். ஸோ அதை வைத்து ஜெனியை வந்து ரொம்ப டாமினேட் பண்ணுறது இல்லை மேனிப்புலேட் பண்ணுறது அப்படிங்கிற விதமாக ஜெனியினுடைய தம்பி ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம்.
ஜெனியினுடைய தம்பி ஒய்ஃப் கன்சீவாக இருக்காங்க. ஸோ அந்த டைம் அவங்களுக்கு ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க வளைகாப்பு. ஸோ அவங்களுடைய வீட்டில் பண்ணுறாங்க. இதுக்காக ஜெனியினுடைய பேரண்ட்ஸ் எல்லாமே சென்னைக்கு போகிறாங்க. அப்பையும் பார்த்தீங்க அப்படின்னா ஜெனியினுடைய ஃபேமிலிக்கு டிஸ்ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது தான் கிடைக்குது. ஏன்னா ஜெனியினுடைய தம்பி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதத்துலேயும் நல்ல பையன். அவனும் அதே ஈக்குவலான படிப்பு படிச்சிருக்கான், இன்ஜினியர். ஸோ இந்த பெண்ணும் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியர் படிச்சிருக்கு. ஆனால் இருந்தாலும் இருவருக்குள்ளரையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கான்ட்ரவர்சி அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. பட் தன் தம்பி இதை வந்து ஜெனிக்கிட்ட வெளிப்படுத்தலை, அம்மா அப்பா கிட்டேயும் சொல்லலை அப்படின்னு தான் சொல்லணும். ஜெனி இதெல்லாமே ஏன் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம்தான் தெரியுது இந்த பெண் பார்த்தீங்க அப்படின்னா சந்துருவனுடைய ரிலேஷன். ஸோ ஜெனியினுடைய எனிமி சந்துரு எல்லாத்தையும் அந்த பெண்ணுக்கு சொல்லி கொடுத்து ஜெனியினுடைய குடும்பத்தில் நடிக்க சொல்லி கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லணும். ஜெனியினுடைய தம்பிக்கு குழந்தை பிறக்குது, ஒரு பையன் பிறக்கிறான். ஸோ அதை பிறந்திருக்குன்னு ஹாஸ்பிட்டலில் போய் ஜெனியோட ஃபேமிலி, அம்மா அப்பா ஜெனி தன்னுடைய குழந்தைய அழைச்சிட்டு போய் பார்க்குறாங்க. ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த பெண், அதாவது தம்பி ஒய்ஃப் பார்த்திங்க அப்படின்னா அதே டிஸ்ரெஸ்பெக்ட் தான், ஒரு மரியாதை கூட கிடையாது, ஒரு இழக்கார இழிவு தோரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த நினைப்போடைய அவங்க இருக்காங்க. பட் ஜெனி வந்து அதை கண்டுக்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். தன் தம்பியை பார்க்குறாங்க, தம்பி குழந்தையை பார்க்குறாங்க, வந்துக்கிட்டே இருக்காங்க. ஜெனிக்கு இந்த ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சும் ஜெனி வந்து அதை வெளியில் காட்டிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அதை பற்றி அவங்க கேட்கவும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அந்த பெண்ணிடத்தில். தன் சாஃப்ட்வேர் நிறுவனத்தில் ஐடியில் வேலை பார்க்குறதுனால ஜெனி வேலையில் இல்லாதனால ரொம்ப இழிவான ஒரு அப்ரோச் இல்லை ஒரு லுக்கில் தான் ஜெனியை எப்போதுமே பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஜெனியினுடைய தம்பி ஒய்ஃப். இப்படி போயிட்டுருக்க காலகட்டத்தில் ஜெனியினுடைய தம்பிக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லை அப்படின்னு செய்தி வருது. 2-3 நாள் ஃபோனே வரல. ஸோ அம்மா சஃபர் ஆகுறாங்க. உடனே கால் பண்ணி கேட்குறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கேன், எனக்கு ஃபீவராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜெனிக்கும் ஒன்றும் புரியலை, என்ன இது அப்படின்னு. உடனே ஜெனி சொல்கிறாங்க, நேராக அவனுடைய வீட்டுக்கு நம்ம எல்லாருமே போய் பார்க்கலாம், தம்பிக்கு என்னாச்சு அப்படின்னு. ஜெனி தன்னோட அம்மா அப்பா கிட்ட சொல்கிறாங்க, என்னுடைய வாழ்க்கை மாதிரியே அவனுடைய வாழ்க்கையையும் நீங்கள் கெடுத்துட்டீங்க, அவசரப்பட்டு திருமணம் பண்ணி வைத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க தன்னுடைய பேரண்ட்ஸ் கிட்ட. ஜெனியினுடைய தம்பி பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூரில் வேலை கிடச்சி அங்கே வேலை பார்த்துட்ருக்காரு. ஸோ ஜெனியும் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய தம்பி திருமணத்திற்காக தன் தம்பியோடைய 1 மாதம் வந்து பெங்களூரில் தங்கியிருந்து திருமண ஏற்பாடுகள்லாம் செஞ்சிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி பாசமாக இருக்கக்கூடிய அக்கா தம்பி, அதாவது வெளியில் காண்பித்துக்க மாட்டாங்க, உள்ளுக்குள்ளார பாசம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஜெனிக்கும் ஜெனியினுடைய தம்பிக்கும். ஆனால் இது இருவருமே வெளியில் காண்பித்து கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி நடந்த திருமணத்தில் தம்பிக்கு ஒரு இன்சிடெண்ட் நடக்குது அப்படின்னோடனே ஜெனினால் பொறுக்க முடியல. ஸோ நேராக அவங்களுடைய வீட்டுக்கு போய் தன் தம்பி எங்கே அப்படின்னு கேட்குறாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பெண்ணிடத்துலேருந்து ஒரு பதிலும் வரலை. உடனே அந்த பெண் சொல்கிறா, நான் மனைவி தானே, என்னால் பார்க்க முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறான். ஸோ ஜெனி உடனே கேட்குறாங்க, என் தம்பிக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா உடனே நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வெளியில் வந்துடுறாங்க. ஜெனியினுடைய தம்பியும் கோவப்பட்ட, அக்கா நீ போ, நான் பார்த்துக்கிறேன் இந்த பிரச்சனையை அப்படின்னு சொல்கிறான். ஸோ உடனே ஜெனி வந்து தன் தம்பியை நினச்சி அழுதுட்டு அந்த இடத்த விட்டு வெளியில் வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். திருமணமாகி நன்றாக வாழலை, தன் தம்பியும் திருமணமாகி நன்றாக வாழலை. இருவரும் ஒரு குழந்தைகளோட தனித்தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். Jenny, yeah, climb the ladder from the bottom floor. Now they see my name on every door. Yeah, they call me Jenny.